டாஸ்மாக் நிறுவனம் விளங்கி வருகிறது. இந்த வருடம் 9 நாட்களுக்கு அரசு விடுமுறை அறிவித்து இருக்கிறது. குறிப்பாக காந்தி ஜெயந்தி, குடியரசு தின விழா, மிலாது நபி, திருவள்ளுவர் தினம் உள்ளிட்ட 9 நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் திருவள்ளுவர் தினத்தன்று எக்காரணத்தை கொண்டும் மதுக்கடைகளை திறக்கக்கூடாது என்று அறிவித்திருந்த நிலையில், கோவை மாவட்டத்தில் மட்டும் அதற்கு விதிவிலக்கு போல் டாஸ்மாக் கடைகளில் கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்பட்டு உள்ளது என்று அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவையின் தலைவரும் வழக்கறிஞருமான புஷ்பநாதன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தார். அந்த மனுவில் அரசு அறிவித்த அறிவிப்பையும் மீறி கோவை மாவட்டத்தில் 75% டாஸ்மாக் கடைகளை திறந்து கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்பட்டு உள்ளது என்றும், அப்படி விற்பனை செய்த டாஸ்மாக் கடைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது.